12th psychology lesson number 23 mental health problems. இதில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா உமங்குங்கிற ஒரு கேரக்டர் 26 வயசு ஆகுது. அவங்க வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனியில் யூஎஸ் ப்ராஜெக்டுக்காக வேலை செய்கிறாங்க. டே அண்ட் நைட் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது உமங்குங்கிற நினைக்கிறது உங்களை நினச்சிக்கோங்க. நீங்கள் டே அண்ட் நைட் வேலை செய்கிறீங்க ஒரு ஆஃபீஸில். நீங்கள் உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச முடியல, பழக முடியல. நைட் ஒரு பார்ட்டிக்கு போய் ஆகணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் ஆகணும், அங்கேயும் போக முடியல. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஒர்க்கு டென்ஷனு, ஒர்க்கு ஸ்ட்ரெஸ்ஸு, பேர்டன் அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு காலகட்டத்தில் இந்த கேரக்டர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, சரி நமக்கு வந்து ரொம்ப இதனால எல்லா விஷயமும் நம்ம இழக்க வேண்டியதாக இருக்குது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விட்டுடலாம். இந்த அவங்களுக்கு வந்து ஜாப் மேலே இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிட்டே இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் வரதுனால. ஸோ விட்டுட்டு நம்ம பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு வந்துடுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீ போய் உனக்கு மென்டல் ஹெல்த் கொஞ்சம் செக் பண்ணு, பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது, போய் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அவங்க மென்டல் ஹெல்த்தை எடுத்துக்கிறதுக்காக, கேர் பண்ணிக்கிறதுக்காக அவங்க ஒரு சில விஷயங்கள் ஹியூமன்ங்கிறதே பார்த்தீங்கன்னாக்கா இந்த உலகத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு கிரியேச்சர். நாமளும் ஒரு கிரீச்சர் தான். ஆனால் நம்ம ஒரு வித்தியாசமான கிரீச்சர். அதில் வந்து நம்மளோட திங்கிங் ஆகட்டும், ஃபீலிங் ஆகட்டும், இது எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இதில் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இருக்குது நம்ம ஹெல்த்தி லைஃப் எடுக்கிறதுக்கு. அது என்னன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 23.1 mental health, an essential entity. Mental health is a state of balance between the individual and surrounding world, a state of harmony between oneself and other, a coexistence between the realities and self and that of the other people and environment. மென்டல் ஹெல்த்துங்கிறது என்னன்னா, ஒரு இண்டிவிஜுவலோட மைண்டை வந்து இந்த சரௌண்டிங் வேர்ல்டோட பேலன்ஸ் பண்ணுறது தான் மென்டல் ஹெல்த்து. இது வந்து நம்மளோட எக்ஸிஸ்டிங், அதாவது நம்மளோட ரியாலிட்டிங்கிறது வேறையா இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த என்வாயர்மெண்ட்டுங்கிறது வேறையா இருக்கும். ஸோ இதை ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது தான் இந்த மென்டல் ஹெல்த். World Health Organization defines mental health as a state of well-being in which the individual realizes his or her own abilities, can cope with the normal stress of the life, can work productivity of fruitfully and able to make the contribution to his or her community. ஸோ WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த நம்மளோட மென்டல் ஹெல்த்துங்கிறது அது நம்மளோட ஓன் திறமை, அபிலிட்டியை வச்சு நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி நம்ம லைஃப்பில் பேலன்ஸ் பண்ணுறோம், அதை எப்படி ப்ரொடக்டிவாக நம்ம வந்து நம்மளோட வேலையோட ரிசல்ட்டை கொண்டு வரோம், இந்த கம்யூனிட்டிக்கு எப்படி நம்மளால் கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியுங்கிற விஷயத்த சொல்கிறது. அதுதான் WHO சொல்லியிருக்கு. இப்போ நம்ம மென்டல் ஹெல்த்தி பர்சனோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். 23.1.1 characteristics of a mentally healthy person. He or she has an ability to make adjustment. இப்போ மென்டலி ஹெல்த்தாக இருக்க பர்சன் பார்த்தீங்கன்னாக்கா எந்த சுச்சுவேஷன்லையும் அட்ஜஸ்ட் பண்ணி இருப்பாங்க. He or she has a sense of personal worth, feels worthwhile and important. அவங்களுக்கே ரொம்ப பார்த்தீங்கன்னாக்கா பர்சனலி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. He or she solves his problem largely by his own efforts and makes his own decision. அவங்க ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுனாக்கா அவங்களே ஓன் டிசிஷன் எடுத்துப்பாங்க, அவங்க ப்ராப்ளம் அவங்களே சால்வ் பண்ணிப்பாங்க. He or she has a sense of personal security and feel a security in a group, shows understanding of other people problems and motivates. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு சென்ஸ் இருக்கும், அந்த பர்சனல் செக்யூரிட்டிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அது மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க குரூப்லேயோ இல்லை சுற்றி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, அவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க. He or she has a sense of responsibility. அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பொறுப்பு இருக்கும். He or she can give and accept love. அவங்களால அன்பை கொடுக்கவும் முடியும், அன்பை வாங்கவும் முடியும். He or she lives in the world of reality rather than fantasy. அவங்க இந்த ஒரிஜினல் உலகத்துல, ரியாலிட்டியான உலகத்துல வாழ்வாங்க தவிர மனசுக்குள்ள ஏதோ ஒன்று நினைச்சிட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. He or she shows emotions, maturity in his behavior and develops a capacity to tolerate frustration and disappointment in his daily life. தினம் நடக்கிற இந்த ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், இல்லை டிசப்பாயிண்டட் ஆகட்டும், இல்லை டென்ஷன் ஆகட்டும், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகட்டும், இதெல்லாம் எமோஷனலி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியும். He or she has developed a philosophy of life
that gives meaning and purpose in his daily activities. அவங்க லைஃப்ல ஒரு விஷயத்தை கத்துருப்பாங்க, philosophy இதுதான் லைஃப்னு தெரிஞ்சுட்டு அதை வந்து அழகா ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. He or she has a variety of interests in general lives and well balanced life of the work, rest and recreation. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட மைண்டை பேலன்ஸ் பண்ணுறது நல்லா தெரியும். எங்கே எப்போ ஒர்க் பண்ணணும், எப்போ வந்து அவங்க ரிலாக்ஸ் பண்ணணும், ரெக்ரியேட் பண்ணணுங்கிற விஷயம் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதுதான் ஒரு காமான கூலான பிரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க, மைண்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 23.1.2 சைன் ஆஃப் அ புவர் மென்டல் ஹெல்த். ஒரு புவரான மென்டல் ஹெல்த் இருக்கிறவங்க அது சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறோம். கன்ஃபியூஸ் திங்கிங், எப்போ பார்த்தாலும் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அப்புறம் சப்ஸ்டன்ஸ் யூஸ், ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவங்க அடிக்ட் ஆகிருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு. ப்ரொலாங் டிப்ரெஷன், சேட்னஸ் ஆர் இரிட்டேட்டபிள், அவங்க ரொம்ப நேரத்துக்கு ஒன்று சேடாக இருப்பாங்க இல்லை இரிட்டேட் ஆகிட்டே இருப்பாங்க. புவர் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப வேர்ஸ்டாக இருக்கும். ஃபீலிங் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஹை அண்ட் லோஸ், அதாவது திடீர்னு நல்லா ஹையாக இருப்பாங்க அவங்களோட இதில் எமோஷன்ஸில், திடீர்னு லோவாக இருப்பாங்க. தென் பீயிங் ஈஸிலி டிஸ்ட்ராக்டட், ஈஸிலி வந்து அவங்க வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும், ஒரு கவனமே இருக்காது. அப்புறம் வரிங் மோர், ரொம்ப அவங்க வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. எக்ஸசிவ் ஃபியர்ஸ், வரிஸ் அண்ட் ஆன்சைட்டி, அவங்களுக்கு பயம் அதிகமாக இருக்கும், கவலை அதிகமாக இருக்கும், பதட்டமும் அதிகமாக இருக்கும். ஃபைண்டிங் இட் ஹார்ட் டு மேக் அ டிசிஷன், அவங்களால ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்க முடியாது, டிசிஷன் எடுக்க முடியாது. சோஷியல் வித்ட்ராவல், அவங்க சொசைட்டியோட சேர மாட்டாங்க, தனியாகவே இருப்பாங்க. ஃபீலிங் லெஸ் இன்ட்ரெஸ்டட் இன் டே டு டே ஆக்டிவிட்டீஸ், டெய்லி பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லேயே அவங்க இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ட்ரமாட்டிக் சேஞ்ச் இன் ஈட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் ஹேபிட், ஸோ சாப்பிட்ற ஹேபிட்டும் தூங்குற ஹேபிட்டும் டக்குன்னு சேஞ்ச் ஆகும் அவங்களுக்கு. ஃப்ரீக்வெண்ட்லி மூட் ஸ்விங், அவங்க மூடு வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். தென் ஸ்ட்ராங் ஃபீலிங் ஆஃப் ஆங்கர், எப்போ பார்த்தாலும் ஒரு கோவத்தே இருப்பாங்க. ஃபீலிங் ஓவர்வெல்ம்டு பை திங்ஸ், ஒரு சில விஷயத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா ஓவராக அவங்க எமோஷன் ஆவாங்க. ஸ்ட்ரேஞ்ச் தாட்ஸ், அதாவது வித்தியாசமான தாட்ஸ் எல்லாம் வரும் அவங்களுக்கு. டியர்ஃபுல்னஸ், சில டைம் அழுவாங்க. ஸோ அப்புறம் சீயிங் ஆர் ஹியரிங் திங்ஸ் தட் ஆரண்ட் தேர், அதாவது ஒரு இல்லாத ஒரு விஷயத்த இருக்க மாதிரி கற்பனை பண்ணி நினச்சி பார்ப்பாங்க. டயர்ட்னஸ் ஆஃப் லேக் ஆஃப் எனர்ஜி, டயர்டாக இருப்பாங்க, எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்லீப்பிங் மோர் ஆர் லெஸ், சில பேர் அதிகமாக தூங்குவாங்க, சில பேர் கம்மியாக தூங்குவாங்க. க்ரோயிங் inability டு கோப் வித் டெய்லி ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ், ஸோ அவங்களோட திறமையை வந்து டெய்லி நடக்கிற விஷயத்துல வந்து அவங்க திறமையை வளர்த்துறது நிறைய ப்ராப்ளம்ஸாக இருக்கும். டாக்கிங் லெஸ் அண்ட் அவாய்டிங் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், ரொம்ப கம்மியாக பேசுவாங்க, சொசைட்டியோட இதில் வந்து ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்க மாட்டாங்க. சூசைடல் தாட்ஸ், சில பேருக்கு சூசைட் பண்ணிக்கிற தாட்ஸும் வரும். டாக்கிங் மோர் அண்ட் டாக்கிங் வெரி ஃபாஸ்ட், ஜம்பிங் பிட்வீன் டாபிக்ஸ் அண்ட் ஐடியாஸ், ஸோ ரொம்ப ஸ்பீடாக பேசுவாங்க, ரொம்ப அதிகமாக பேசுவாங்க, ஒரு டாபிக்கு இன்னொரு டாபிக் அவங்க சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. நியூமரஸ் எக்ஸ்பிளைன்டு ஃபிசிக்கல் அயின்மெண்ட்ஸ், ஸோ இதை பண்ணால் சரியாகும், அது பண்ணால் சரியாகும்ன்ட்டு நிறைய விஷயங்கள் அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அப்புறம் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட்டி டு கண்ட்ரோல் யுவர் எமோஷன், அவங்க எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இரிட்டேட்டபிள் அண்ட் ஷார்ட் டெம்பர், எப்பயும் இரிட்டேட்டாக இருப்பாங்க, ரொம்ப சீக்கிரம் கோவம் வரும் அவங்களுக்கு. அக்ரெஷன், அவங்க வந்து ரொம்ப அவங்க பிஹேவியரே ரொம்ப அக்ரெஷனாக இருக்கும். எக்ஸசிவ் ட்ரிங்கிங், ரொம்ப அதிகமாக குடிப்பாங்க சில பேர், அதாவது ஆல்கஹால் குடிப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சைன்ஸ் ஆஃப் புவர் மென்டல் ஹெல்த்.